வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நேற்று உச்சநீதிமன்றம் சொன்ன உத்தரவு இன்றைக்கி செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பல பேருக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது. அதையும் தாண்டி இப்போ செந்தில் பாலாஜியுடைய தம்பி அவரை இப்போ பிடிக்கிறதுல இடி வேகம் காட்ட வேண்டிய அவசியம் வந்துருச்சு. இல்லை அவரை இப்போ பிடிச்சா பல விதமான விவாதங்கள். இன்னொன்று, ஈடிக்கு இருக்கக்கூடிய சிக்கல், அப்படியே பிடித்தாலும் இந்த கேஸ் எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். செந்தில் பாலாஜி தரப்பு அடுத்த வாரம் டெல்லியில் சில வேலைகள்லாம் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. நேற்று ஈடிக்கு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி, தொடர்ந்து பின்னடைவு தான், நேற்று ஒரு பெரிய பின்னடைவு தான் நம்ம சொல்லுவோம். என்ன தீர்ப்பு? 2003 ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க. 2003, இன்றைக்கி என்ன 2024, இவ்வளவு நாள்கள் விசாரணையே இல்லாமல் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனம். ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணுறீங்க, விசாரிக்கிறேங்கிற பேரில் உள்ளேயே வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. செந்தில் பாலாஜியும் குறிப்பிட்டே சொல்கிறாங்க, நிறைய பேர் நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனிமேல் மொத்தமாக இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பேரை விசாரிச்சிருக்கீங்க, எவ்வளோ பேரை அவங்கள குற்றவாளி நிரூபிச்சிருக்கீங்க, இப்போ ஆன்கோயிங்காக என்னென்ன பேரை நீங்கள் உள்ளே சேர்த்துருக்கீங்க, யார் யார் ஜாமீனில் இருக்கா, யார் யார் நிபந்தனை கையெழுத்து போட்டிருக்கா, யாருடைய கூட இருக்கவங்களாம் இன்னும் பிடிக்கல. இப்போ செந்தில் பாலாஜின்னு அவங்க தம்பின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் கோ என்ன, இப்படி எல்லா விஷயங்களையும் கேட்டிருக்காங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா, ஈடி இனிமேல் யாரையாவது கைது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமேல் ஈடிக்கான அந்த பவர் பிடிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் இனிமேல் அவங்கள கைது பண்ணுறேன், இவங்களை கைது பண்ணுறேன் அப்படி இன்னும் இல்லாதனால இன்றைக்கி பெரும்பாலான அரசியல்வாதிகளும் இருக்கும் மகிழ்ச்சி. ஒரு மாநில அரசு என்ன, இப்போ திமுக, மேற்கு வங்காளம், நம்ம கேரளா, இமாச்சலம், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிபிஐ டக்குன்னு உள்ளே வந்துட முடியாது, அதுக்கு பர்மிஷன் வாங்காமல் உள்ளே வர முடியாது. ஆனால் ஈடி வரலான்ட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன சிக்கல்னால், அப்படியே ஈடி வந்தாலும் அரசு ஊழியர், அரசு சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தால் அதுக்கு முதலியே அப்ரூவல் வாங்கணும். உடனே அவங்கள நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடவும் முடியாது. அதாவது விசாரிக்கிறேங்கிற பேரில் ரொம்ப நாளில் நீடிக்க முடியாது. வரையறை வந்துடுது. எப்படி கவர்னருக்கு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு வச்சுக்கிட்டு அவர் விளையாடுறாரோ அதே மாதிரி. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஒரு வழக்கறிஞர் வராரு, அது வரைக்கும் டைம் கொடுங்கன்னு அவர் கேட்டிருந்தார். இப்போ என்ன சிக்கல் வருது ஈடிக்கு அப்படின்னா, மிக முக்கியமான சிக்கல் செந்தில் பாலாஜி விஷயத்தில் என்ன வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்கன்னா, ஜெயலலிதாமா கேஸில் இதே மாதிரி கேஸ் நடத்தும் போது நிறைய பேர் பிறல் சாட்சி ஆனாங்க. பிறல் சாட்சி ஆவறதை பார்த்துட்டு அப்போ இருந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் கேஸ் போடுறாரு. இது இந்த மாநிலத்தில் நடந்தால் முறையாக நடக்காது, ஏன்னா இந்த அம்மா இவங்க டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவங்க கேஸே வரும்போது நியாயமாக நடக்காது அப்படின்ட்டு தான் கர்நாடகா மாற்றுறாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே செந்தில் பாலாஜி வழக்கு நடந்துகிட்ருக்குது. ஆனால் இப்போ இவரை மறுபடியும் ஜாமீனை ரத்து பண்ணணும்னு ஏற்கனவே மேல்முறையீடு போயிடுச்சு. அது வரதா இருந்தது, லேட் ஆகிட்டே இருக்குது, இன்னும் வரலை. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாரு, எனக்கு ரிலீஃப் கொடுங்க அப்படின்னு அவர் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போகிறத தவிர்க்கிறதுக்கான வேலை ஒரு பக்கம் முகுல் ரோஹித் பண்ணிகிட்ருக்கார். இன்னொரு பக்கம் வழக்கு விசாரணை தொடங்க போகுது, 20ஆம் தேதி தொடங்க போகுது. அப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, இன்றைக்கி யாரையாவது ஒருத்தரை நீங்கள் நிறைய பேர் பிறல் சாட்சி ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈடி இப்போ கம்ப்ளைண்ட்டுக்கு போக முடியாது. இல்லைங்க பிறல் சாட்சி ஆகிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் போனோன்னா, ஏன்பா அவனை 1.5 வருஷமாக விசாரிச்சிங்க, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சின்ன பென்ட்ரைவ் எடுத்தீங்க, அது ஹார்ட் டிஸ்கை எப்படி ஆச்சு, இப்படிப்பட்ட கேள்விகளை மறுபடியும் கேட்டுச்சுன்னா ஈடிக்கு சிக்கலாக போயிடும். அதனால் ஈடி சத்தம் போடாமல் ஏற்கனவே இருக்கிற கேஸுகளை அமுக்கிற வேலையை தான் இப்போ ஈடி பார்ப்பாங்க. இது ஈடிக்கு ஒரு பெரிய சிக்கல் தான். நம்ம சொல்கிறது இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, ஏற்கனவே செந்தில் பாலாஜியை சம்பந்தமாக ஈடி இன்னும் உச்சநீதிமன்றத்தையோ வேறு எந்த கதவையோ தட்டாததுக்கு காரணம் என்னென்னா, எல்லாமே விசாரித்து முடிஞ்சே அவர் வந்துட்டார். இனிமேல் புதுசாக ஒரு ஆவணத்தை நீங்கள் உள்ளே போய் சுமத்தினீங்கன்னா செந்தில் பாலாஜி தரப்பு எப்படி பென்ட்ரைவ் ஹார்ட் டிஸ்க் ஆச்சுங்கிற பிரச்சனையை கிளப்புவாங்க. அது மறுபடியும் பழைய கேஸ்க்கே வந்துடும். அதனால் ஈடிக்கு இது தெரியும். அதையும் தாண்டி இப்போ நம்ம செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக், இப்போ அசோக் அவர்களுக்கு நீங்கள் மீண்டும் இவர் தேட ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈடியால் கண்டுபிடிக்க முடியுமானா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏற்கனவே ஈடி நினச்சிருந்தா கண்டுபிடிச்சிருக்க முடியும், ஆனால் ஈடி கண்டுபிடிக்கலை. ஆனால் ஈடி என்ன சொல்கிறாங்க, தமிழக அரசு எங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுக்கல. இருக்கலாம், ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக தான் அவங்க செயல்படுவாங்க. எல்லா கவர்மெண்ட்டும் அப்படி தான் பண்ணுவாங்க. இல்லை இவங்க தப்பு அவங்க தப்புலான்னு சொல்லலை, எல்லா கவர்மெண்ட்டும் இப்படி தான் பண்ணுவாங்க. போன கவர்மெண்ட்டில் ஹெச் ராஜாவும் எஸ்வி சேகரும் நிறையா தப்பாக பேசினாங்க, காவல்துறை தேடிக்கிட்டே இருந்தது, கண்டுபிடிச்சதா சொல்லுங்கள்.
இப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயம், எல்லா கவர்மெண்ட்டும் இது நடக்குங்க. அதனால் அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து அசோக் அவர்களுக்கு நீங்கள் வந்து இப்போ போய் இடி வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா இப்போ திமுக கவர்மெண்ட் இருக்குது, இடிக்கு பல சங்கடங்கள் இருக்குது. சரி, இப்போ போய் தமிழ்நாடு அரசு மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தா ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே ஒன்றும் நடக்கலை. தமிழ்நாடு அரசு மேலே இடி என்ன சொன்னிச்சு, எங்களுக்கு சரியான ஒப்புதல் கொடுக்கலன்னு சொன்னாங்க. உடனே தமிழக அரசு என்ன சொல்லிச்சு, இல்லையா நாங்கள் ஏற்கனவே கோப்புகளை கொடுத்துட்டோம். இதே மாதிரி தான் ஆளுநர் விஷயத்தில் கோப்புகளை ஏற்கனவே அனுப்பிட்டோம், ஆளுநர் வந்து இல்லைன்ட்டாருங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ தமிழ்நாடு அரசு இந்த அசோக் விஷயத்தில் அப்படியே அமைதியாகிட்டாங்க. இப்போ இடிக்கு ஒரு ஸ்டெப்பு நகர்த்தணும் செந்தில் பாலாஜினாலும் இப்போ வந்து அசோக் வேணும். சரி, அசோக்கை ஏன் முன்னாடி பிடிக்கல, இவ்வளோ நாளாக பிடிக்கலங்கிற கேள்விலாம் ஏகப்பட்டது வரும். ஏற்கனவே தொடர்ந்து குட்டு வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய இடி இனிமேல் அந்த விபரீத விளையாட்டில் போகாது. ஒன்று. இன்னொன்று, முதல்ல விட இப்போ திமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் பிஜேபிக்கு இருக்குது. அது இல்லைன்னா மறுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு காரணம் 22 எம்பிக்கள். இன்றைக்கி காங்கிரஸ் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு இருக்குன்னா திமுக தான் காரணம். திமுக கழட்டி விட்டுருச்சுன்னா காங்கிரஸை 10 சீட்டு கூட கிடைக்காது அப்படின்னு பிஜேபி உறுதியாக நம்புகிறாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்த மாதிரி காங்கிரஸும் இப்போ இல்லை. முதல்ல 40 இருந்தாங்க, கிட்டத்தட்ட 100 இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களும் டஃப் கொடுப்பாங்க. இப்போ திமுகவே கழட்டி விட்டால் கூட காங்கிரஸ் வந்து அவங்க 100 இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அவங்க மேலே கொஞ்சம் வலிமையாகிட்டு தான் வராங்க. அதனால் இப்போ திமுக வந்து காங்கிரஸை கழட்டி விட முடியாது, காங்கிரஸ் திமுக கழட்டி விட முடியாது. நீங்கள் கழட்டி விடுங்கிற மேலே பிஜேபி சொல்கிறத திமுக கேட்டுச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஓட்டு போயிடும். பிஜேபி எதிர்ப்பு தான் திமுகவுடைய பலமே. அப்போ அதில் வந்து அவங்க சமரசம் ஆக மாட்டாங்க. 22 எம்பிக்கள், ஒருவேளை அந்த 22 எம்பிக்களை பிஜேபிக்கு ரொம்ப முடியாத நேரத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு மோடி நினைக்கிறார். இல்லை வெளிநடை பண்ணால் நல்லதுன்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு. எந்த விதமான ஆப்ஷனையும் விட வேணாம் இல்லை அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாரு. கடந்த காலத்தில் நம்ம அதிமுகலாம் பண்ணதில்லை, முக்கியமான மசோதாக்கள் அவர் வெளியில் வந்தாங்கல்ல, அந்த மாதிரி. சரியோ தப்போ திமுக ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? நமக்கு எதிரி கெஜ்ரிவால் அந்த பக்கம் தான், இந்த பக்கம் தேவை, இந்த பக்கம் ஓட்டே கிடைக்காது, தேவையில்லாமல் எதுக்கு நம்ம திமுக டிஸ்டர்ப் பண்ணணும்னு விட்டாங்க. இதெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு ஒரு பலம். அதையும் தாண்டி ஹேமந்த் சோரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மணிஷ் சிசோடியா, இவங்களுக்கும் பலமாயிடுச்சு, கவிதா வரைக்கும் பலமாயிடுச்சு. இனிமேல் இந்த பணப்பரிமாற்ற வழக்கத்தில் ஏற்கனவே நீங்கள் வெளியில் வந்தவங்களை யாரையும் உள்ளெடுத்து போட முடியாது, அவங்க மேலே எதுவும் வழக்கு நீங்கள் பண்ண முடியாது. இவ்வளோ பலதரப்பட்ட சிக்கல்கள் வந்துருச்சு. தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், நீதியரசர்கள், நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள், இடி அப்படிங்கிற ஒன்றுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரம். நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2003 2024 வந்துருச்சு. 11 வருடங்களாக ஒருவரை விசாரணைங்கிற பேரில் தொடர்ந்து நீங்கள் வந்து சிறையிலேயே வச்சுருந்தீங்கன்னா இது என்ன ஜனநாயகம்? இந்த ஆக்டை வந்து க்ளோஸ் பண்ணது உண்மையிலேயே சொன்னோம், மனித உரிமைகளை மதிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தியாக தான் பார்க்கணும். எந்த நோக்கத்துக்காக இது ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் விலகி போயிடுச்சு. அதுக்கு காரணம் இடியோட இயக்குனராக இருந்த மிஸ்ராவுக்கு 3 தடவை பதவி நீட்டிப்பு ஏன் வந்து அமித்ஷா கொடுத்தாரு. இப்போ அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் கண்டிப்பாக கேள்வி கேட்கும். இந்த பிஎம் யார் யார் அரெஸ்ட் பண்ணாங்க, இவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, எல்லா விஷயங்களும் விவாத பொருளாகும். நீங்கள் நினைக்கிறீங்க நிறையா விஷயத்தில் வந்து அதிகாரம் இருக்குது தப்பிச்சிடலான்னு, இப்போல்லாம் தப்பிக்கலாம் முடியாது. அடுத்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தால் பார்ப்பாங்கல்ல. ஒன்று வேணாங்க, மகாராஷ்டிராவில் நாளை மறுநாள் 23ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். 23ஆம் தேதி மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சதுன்னா அன்னையிலேருந்து மோடிக்கு ஒரு பெரிய ஜார்க்கண்டில் கூட விடுங்க, மகாராஷ்டிராவில் ஜெயிச்சிருச்சுன்னா அதுலேருந்து மோடி இப்போயே நிம்மதி இல்லாமல் இருக்கார், நிம்மதியே போயிடும். ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த வருஷம் வந்து தன்னுடைய 100 ஆண்டை கொண்டாட போகுது ஆர்எஸ்எஸ். அந்த நேரத்தில் அந்த ஏரியாவில் ஒரு காங்கிரஸ் கூட்டணி, பலம் வாய்ந்த கூட்டணி அங்கே ஆட்சியில் இருந்ததுன்னா மோடி கண்ணில் விரல விட்டாட்டோர். அதெல்லாம் உத்தவெல்லாம் வந்துருச்சுன்னா மதிக்கவே மாட்டார் இவரை. அவர் வந்து அந்த போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்து இந்த மாலை போடுறதான்னு பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுதில்லை, ஓட விட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் இந்த சண்டை ஓயாதுன்னு தான் நினைக்கிறோம். நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் இடி அப்படிங்கிறது இனிமேல் வந்து வீட்டிலேயே உட்காந்துருக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டுவிட்டது. எப்படி இருந்த இடியின் செல்வாக்கு இனிமேல் இடியோடைய நாங்கள் வந்து ரைடு போனோம்னு சொன்னால் அது வந்து மக்கள்கிட்ட பெருசாலாம் அடப்போங்கப்பா ரைடு பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் டக்குன்னு அரெஸ்ட் பண்ணிட முடியாதுங்கிற அளவு ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஒவ்வொன்றும் உச்சநீதிமன்றம் வந்துருச்சு. நீங்கள் எப்போ அதிகாரத்தை கூட்டுகிறீர்களோ, அக்கிரமம் அதிகமாக பண்ணுறீங்களோ, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்குதுங்கிறதா இது. தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் தான் சொல்லுவோம், செந்தில் பாலாஜியோ கெஜ்ரிவாலோ யாரோ இவங்கெல்லாம் நல்லவங்க கெட்டவங்க நம்ம சொல்லலை. நீதிமன்றத்தின் பார்வையில் இது எப்படி நடக்க போகுது? செந்தில் பாலாஜி அவர்களுக்கான உரிமை கடந்த காலத்தில் மறுக்கப்பட்டது. நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், அவர் தப்பு பண்ணியிருந்தால் சிறையில் போடுங்க தான் நம்ம சொல்கிறோம். அதை விட்டுட்டு இவ்வளோ நாள் அவரை உள்ளே வச்சு அது வந்து மக்களே மறந்துட்டாங்க செந்தில் பாலாஜி கேஸை.
அண்ணாமலை ஒரு பக்கம் போயிட்டார், வாங்கி கொடுக்குறேன், தண்டனை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். கோமாளி கூத்தான கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தொடர்ந்து நம்ம என்னென்னா செந்தில் பாலாஜி, கெஜ்ரிவால், அமித் ஷா இவங்கெல்லாம் பாருங்கள் இவ்வளோ சம்பாரிச்சாங்க, இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு வெளிப்படையாக வெளியிட்டு இந்த கட்சிகளை வந்து ஒரு ஊழல் கட்சி நிரூபிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி ஏன் பண்ணலை? அப்போ பிஜேபிக்கு மற்ற கட்சிகள்கிட்ட வந்து என்னவா வாங்கியிருக்கீங்களா? உங்களுக்கும் ஹேமந்த் சோரனுக்குலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இல்லை ஹேமந்த் சோரன் உண்மையிலே தப்பு பண்ணுறதை உங்களால் நிரூபிக்க முடியலையா? நிரூபிக்க முடியல ஏன் சார் கேஸ் போடுறீங்க? இப்படி பலவிதமான வாதங்கள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.